ஒரு குண்டு கூட வீசாமல் அமெரிக்காவை காலி செய்யும் சீனாவின் ரகசிய ஆயுதம். ஆட்டம் மொத்தமாக மாறுது. மத்திய கிழக்குல இஸ்ரேல் ஈரான் இடையில போர் நடக்கக்கூடிய சூழல்ல இதுல இஸ்ரேலுக்கு பக்கபலமா அமெரிக்கா இருக்குது. இந்த போர்ல அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை செலவழிச்சிட்டு வரக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாம சீனா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கு. எதிர்வரக்கூடிய காலத்துல சீனாவோட உலக அரசியலை இது நிர்ணயம் செய்யும். சீனாவுல போன வாரம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட வருடாந்திர கூட்டம் நடக்குது. இதுல 141 பக்கங்களை கொண்ட சீனாவோட 15வது ஐந்தாண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. உலகமே ஈரான் போர்ல கவனம் செலுத்திட்டு வந்தப்போ சத்தமே இல்லாம சீனா இந்த ரொம்பவே முக்கியமான ஆவணத்தை வெளியிட்டுச்சு. இதுல சீனாவோட எதிர்கால யுக்தி தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. இந்த விரிவான திட்டம் ஒரு வழக்கமான பொருளாதார கொள்கை ஆவணத்தை விட தேசிய தொழில்நுட்ப டீமிங் மாதிரி தோணுது. சீனாவோட பொருளாதாரத்துல பெரிய அளவிலான தொழில்நுட்ப புரட்சிக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த டாக்குமெண்ட்ல செயற்கை நுண்ணறிவு தான் முக்கியமானதா இருக்கு. அடுத்த 10 வருஷத்துல நாட்டோட பெரும்பகுதி பொருளாதாரத்துல ஏஐ முழுமையா ஒருங்கிணைக்க சீனா ஒரு திட்டம் போட்டிருக்கு. மனித உருவ ரோபோக்கள்ல அதிக கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 5 வருஷங்கள்ல அதோட உற்பத்திய 2 மடங்கா அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விண்வெளி, பூமி, குவாண்டம் தொடர்பு நெட்வொர்க், அணுசக்தி இணைவு ஆய்வு, மனித மூளை கணினி இடையில நேரடி தொழில்நுட்பத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு சினிமா ஸ்டைல் அறிவிப்புகள் இதுல இடம்பெற்றிருக்கு. இந்த ஆவணத்துல ஏஐ தொடர்பான தொழில்கள் மட்டும் சுமார் 10 டிரில்லியன் யுவான், அதாவது 1.4 டிரில்லியன் டாலர் மதிப்பை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது நீண்ட கால பொருளாதார பலத்தை உருவாக்கக்கூடிய சீனாவோட திட்டத்தை காட்டுது. இது ஒரு பொருளாதார திட்டம் கிடையாது, அமெரிக்கா சண்டையிடாத ஒரு போருக்கான போர் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். சீனா இந்த அளவுக்கு தொழில்நுட்பத்துல கவனம் செலுத்தக்கூடிய நிலையில அமெரிக்கா பெரிய அளவுல இதுல கவனம் செலுத்துறதா தெரியல. தனிநபர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பாடுபட்டாலும் அரசா அமெரிக்கா எதுவுமே செய்யல அப்படிங்கிறது தான் உண்மை. அதிகபட்சமா போன 2022ல அமெரிக்கா சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் சட்டத்தை போட்டுச்சு. இந்த சட்டத்துக்கு கீழே உள்நாட்டு செமி கண்டக்டர் உற்பத்தியை வலுப்படுத்த 52.7 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படுது. இதுல 39 பில்லியன் டாலர் நேரடி மானியங்களும் தாராளமான வரிச்சலுகையும் வழங்கப்படுது. இந்த சட்டம் 140க்கும் மேற்பட்ட திட்டங்கள்ல நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் முதலீடுகளையும் அமெரிக்காவுல உயர்திறன் வேலைகளையும் உருவாக்கி இருக்கு. ஆனா சீனாவோட திட்டம் வெறுமனே சிப்களை வச்சு மட்டும் இல்ல. சிப்கள் ஒரு பகுதி அப்படின்னாலும் சீனாவோட திட்டம் ஒட்டுமொத்தமா தொழில்நுட்ப வளர்ச்சியையும் தனதாக்குது. அதுல பலவிதமான துறைகள் உள்ளடங்கி இருக்குது. போக்குவரத்துல இருந்து சர்வீஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா துறைகள்லயும் ஏஐ கொண்டு வர்றதா சீனாவோட திட்டம். இதுக்காகவே ரோபோட்டிக்ஸ் தொழில்துறை உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜி ஜின்பிங் அரசோட இந்த 141 பக்க ரோட் மேப் அடுத்த 15 வருஷங்களுக்கு தேவையான பல முக்கிய பொருட்கள் சீனாவோட கட்டுப்பாட்டுல இருக்கிறத உறுதி பண்ணுது. ரேர் எர்த் மெடல், ரோபோட்டிக்ஸ் அப்புறம் ஏஐ துறைகளை சீனா தன்வசம் கொண்டு வர திட்டமிடுது. இத வெற்றிகரமா செஞ்சா ஒரு குண்டு கூட வீசாமலேயே அமெரிக்காவை தான் சொல்றதையெல்லாம் கேட்க வைக்க சீனாவால முடியும்.